ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்னா, இனிப்பு போண்டா தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செய்ய இறங்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணதே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். ஸோ முன்ன பின்ன இருக்கும் ஷேப்லாம் இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். ஸோ இதுக்கு நான் வந்து 100 மைதா வந்து எடுத்துட்டேன். 100 சீனி வந்து சமமாக எடுத்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் மிக்ஸ் பண்ண தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டேன்ட்டு. ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஐ திங்க் கட்டியாக உருட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில. பட் கடையில் வர்ற மாதிரி ஷேப் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு இது பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதை வந்து காலையில் செஞ்சுட்டு நைட்டு தான் வந்து செய்யணுமா, அது எனக்கு தெரியாது. நான் 1/2 ஹவர்லேயே வந்து எடுத்துட்டேன். ஸோ அதனால் புஃப்னு வரல. பட் இட்ஸ் ஓகே. அண்ட் நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் வந்து திக்காகவே பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா சூடானோடனே ஸோ இந்த நம்ம செஞ்சு வச்சுக்கிறது வந்து போடணும். ஸோ பார்க்கலே தெரியும் உங்களுக்கு தண்ணியாக இருக்குது. அதை நான் பண்ண மிஸ்டேக்கு. அண்ட் இன்னொன்று என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்டார்டிங்கை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஸோ அதனால் ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி பிடிச்சி வந்துடுச்சு. சரி, ஓகே, ஃபஸ்ட் பேட்ச் தானே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை எடுத்துகிட்டு செகண்ட் பேட்சில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு செகண்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலையை சிம்மை தான் குறைச்சேன். ஸோ சிம்மில் வச்சுட்டு அடுத்து வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதை. அண்ட் இதை பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துட்டு சரி இதுக்கப்புறம் இதை வந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தப்பு வந்து நான் செய்யலை. ஸோ அதுதான் அவங்கக்கிட்ட சொல்ல வரேன். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த பார்த்திங்கன்னா சட்டிலே வந்து லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பேட்ச் தப்பாக வரலாம். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் போட போகிறோம். ஸோ செகண்ட் பேட்சில் வந்து அதே தப்பு பண்ணாமல் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி வந்து மாவு வந்து ஊற்ற ஆரம்பித்தேன். மூணாக இன்றைக்கி சுட்டு முடிக்கன்ட்டு நான் ஒரேடியாக 4 வந்து ஊற்றிட்டேன். இப்போ வந்து இதை போட்ட உடனே கொஞ்சம் செட் ஆன உடனே நான் வந்து திருப்பி போட்டுடலாம் அப்படின்ட்டு திருப்பி போட்டேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா பிடிக்காமல் ஓரளவுக்கு நீட்டாக வந்திருக்கு. ஸோ அப்படியே வந்து பரட்டி போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை திருப்பி ஒரு வாட்டி பரட்டி போட்டேன். பிகாஸ் ரொம்ப ஒயிட் கலரில் இருக்குது. கடையில் வந்து நமக்கு ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் தானே இருக்கும். ஸோ அதுக்காண்டி நான் வந்து திருப்பியும் போட்டேன். ஆனால் இது சுத்தமாக வந்து இனிப்பு போடலான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இதை பார்த்தா நாம் தான் சொல்லிக்கணும். இது வந்து அமுக்கி பார்த்தேன். அப்போது ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மிச்சமாகவே வந்து இது கூட நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது செகண்ட் டைம் பண்ணதப்போ வந்து நம்ம தேர்ட் டைம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 தான் ஊற்றினேன். ஸோ ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் புஃப்னு வந்துட்டு ஸோ உடனே வந்து திருப்பி போட்டுவிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துட்டு ஸோ அதையும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அண்ட் மிச்சம் இருக்கிற மாவே இதே மாதிரி நான் எல்லா பேட்சும் செட்டாக வந்து போட்டுட்டேன். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுறதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. கடையில் இருக்கிற மாதிரி சுத்தமாக இல்லை. இதை பார்த்தா இனிப்பு போண்டன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஷேப் வந்து அப்படி இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், கடையில் இருந்த மாதிரி ஷேப் மட்டும் தான் இல்லை. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஷேப்பாக முக்கியம், டேஸ்ட் தான் முக்கியம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.